வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். நம்ம எல்லாரும் இங்க நினைச்சிட்டு இருப்போம் ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்தியால இருந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன நேத்து நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஓஷன்ல ஒரு ஈரானியன் ஷிப் பார்த்தீங்கன்னா நேத்து டெமாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு, டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு, அதுவும் யூஎஸ் நேவினால. ஸோ அந்த ஈரானியன் ஷிப் பார்த்தீங்கன்னா சும்மா இந்தியன் ஓஷனுக்கு வர கிடையாது, இந்தியா இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஈரானியன் ஷிப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு விருந்தாளியா ஒரு டூரிஸ்டா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்த அந்த ஷிப்பை யூஎஸ் நேவி பார்த்தீங்கன்னா ஒரு சம்மரைனை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணி இந்தியன் ஓஷன்ல மூழ்கடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா நேத்து யூஎஸ் ஆர்மி பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அது மட்டும் கிடையாது, இப்போ இஸ்ரேல் ஈரான் கான்ஃபிளிக் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸை தாண்டி 8 டேஸ்க்குள்ள என்ட்ரி ஆகுது. ஸோ இப்போ அந்த கான்ஃபிளிக் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயத்தை தான் பார்க்க போறோம். மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ அப்பதான் நான் போற வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லியும் சேரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஈரானியன் ஷிப் எதுக்கு இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா, இது அவங்களா ஒன்றும் வந்தது கிடையாது, நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா மிலன் 2026 அப்படிங்கிற இந்த ஒரு இந்தியன் நேவி பேஸ்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் 145 கண்ட்ரிஸை பார்த்தீங்கன்னா இந்தியா இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுல 72 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, நாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி 72 கண்ட்ரிஸ் அல்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுல 19 to 20 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வார்ஷிப்பும் அவங்களோட ஏர்கிராஃப்டும் பேட்ரோல் ஏர்கிராஃப்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் இந்த நம்மளோட ஃப்ரெண்டான ஈரான். அவங்க அனுப்பிச்சிட்ட ஷிப் என்னன்னா மொத்தம் 2 ஷிப்பு இருக்கு. ஒன்னு IRIS டெனா அப்படிங்கிற ஒரு ஷிப்பு, இன்னொன்னு IRIS புஷ்லர் அப்படிங்கிற இந்த 2 ஷிப்பும் தான் பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்ல இருந்து அனுப்பப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஈரான் ஷிப் அடிச்ச யூஎஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிலான் 2026க்கும் வந்திருக்கிறாங்க. ஸோ இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா 72 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. நாம் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த மிலான் ஈவெண்ட்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி ஜப்பான், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா 72 கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிலான் 26 பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண 72 கண்ட்ரீஸ்ல இருந்து மொத்தம் 42 வார்ஷிப்ஸும் அது மட்டும் இல்லாம 29 ஏர்கிராஃப்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் சேர்த்து இந்த 72 கண்ட்ரில இருந்து மட்டும் வந்திருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த மிலான் 26ங்கிற இந்த ஈவெண்ட்ல தான் நம்ம ஈரானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி நாடா இந்தியா பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லலாம் இந்தியா பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு தானே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. ஆனா இஸ்ரேல் என்னமோ இப்பதான் நம்மளுக்கு ஃப்ரெண்டு, ஈரான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா நம்மளுக்கு ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு நம்ம கூட சொல்லலாம். அங்க ஈரான்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போர்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி இருக்கிறோம், அதுக்கும் ஈரான் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டு. இந்த மிலான் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்லி நாடுகளை எல்லாத்தையும் கூட்டு பயிற்சியை சேர்த்தி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி தெரியும், அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்து இந்த பைரட்ஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தீவிரவாத அமைப்பும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு நாள் துரதிருஷ்டமா நடந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் கூட்டு பயிற்சியா சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த ஒரு ஈவெண்ட். அப்படிப்பட்ட இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம ஈரான்ல இருந்தும் பாத்தீங்கன்னா 2 கப்பல்கள் வந்திருக்குது. நான் சொன்ன மாதிரியே IRIS டெனா, IRIS புஷ்லர் அப்படின்னு சொல்லி இந்த 2 கப்பல் பாத்தீங்கன்னா வந்திருக்குது. இதுல IRIS டெனா அப்படிங்கிற இந்த கப்பல் தான் பாத்தீங்கன்னா நேற்று டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட இந்த கப்பல்ல 180 பேர் பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க, சோல்ஜர்ஸ் செஞ்சவங்க 180 பேர். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ல உள்ள போகாதவங்க. இவங்க இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இந்தியாவில இருக்கிற விசாகப்பட்டினத்துக்கு வராங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு February 15 to 25 முடியும் நடக்குது, ஒரு 10 days அப்ராக்ஸா நடக்குது. இவங்க வராங்க, இந்தியாக்குள்ள ஜாலியா சுத்துறாங்க, ஒரு டூரிஸ்ட் மாதிரி சுத்துறாங்க, நிறைய பிளேஸுக்கு போறாங்க, ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டும் நடந்து முடியுது. அப்படி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த IRIS டெனா அப்படிங்கிற இந்த கப்பல 180 செயிலர்ஸும் அங்கிருந்து விசாகப்பட்டினத்திலிருந்து ஸ்ரீலங்கன் பார்டர்ஸ் வழியா இந்தியன் ஓஷனை கடந்து வராங்க. இந்தியன் ஓஷன்னா நம்ம இந்தியன் ஓஷன் எல்லாமே இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாது. இந்தியன் ஓஷன்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் முடியும் தான் சொந்தம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அது இன்டர்நேஷனல் பார்டர். அந்த கடலை பாத்தீங்கன்னா நம்ம யாரு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அது நம்ம ஒரு அதுக்கு ஒரு ரூல். அப்படிப்பட்ட நம்ம இந்த கப்பல் IRIS டெனா அப்படிங்கிற இந்த கப்பல் இந்தியன் எல்லையில இருக்கிற முடியும் சேஃபா தான் இருந்திருக்குது. அதுக்கு இந்தியன் எல்லையை தாண்டி இன்டர்நேஷனல் பார்டருக்குள்ள என்ட்ரி ஆகும் போதுதான் இந்த யூஎஸ் நேவியை சேர்ந்த ஒரு சப்மரைன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 30 to 50 கிலோமீட்டர்ஸ் பட்ட பேக்லயே பின்னாடியே அவங்க ஷேடோலயே பார்த்தீங்கன்னா மறைஞ்சு வந்துட்டு இருந்திருக்கு. இது அந்த டெனால இருக்கிற கப்பல்ல இருக்கிற 180 பேத்துக்கும் தெரியவே கிடையாது. அப்புறம் அங்கிருந்து
நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து யுஎஸ் நேவி என்ன பண்றாங்கன்னா ஒரு மிசைலை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க டெனாவை நோக்கி. அந்த மிசைல் என்ன பண்ணுதுன்னா கப்பல் எப்படி இருக்குன்னா கப்பலுக்கு அடியில பார்த்தீங்கன்னா வெடிக்குது. வெடிச்சோடனே அந்த ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகி அப்படியே தண்ணிக்குள்ள ஸ்ட்ரிங்க் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா யுஎஸ் நேவி ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா யுஎஸ் நேவி நேத்து பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எந்த விதமான அந்த போர்லையும் பார்த்தீங்கன்னா பங்கேற்க கிடையாது. இவங்க ஒரு விருந்தினரா நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இது ஒன்று பண்ண உடனே ஸ்ரீலங்கன் நேவி பார்த்தீங்கன்னா 2 ஷிப்பும் ஏர்கிராஃப்டும் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அங்க இருக்கிற 87 பார்த்தீங்கன்னா இறந்து ஒரு பிணமா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் நேவி பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்திருக்காங்க. இதுல மொத்தம் 32 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு காயமா உயிரோட பார்த்தீங்கன்னா மீட்டிருக்கிறாங்க. மிச்சம் 60 பேர் பார்த்தீங்கன்னா அன்அக்கௌண்டட் எங்க போனாங்க அப்படின்னு இன்னி வரைக்கும் தெரியல. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேடா, இந்தியன் நேவி எதுவுமே பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் நேவி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இந்தியா நேவிக்கு வந்த உடனே இந்தியன் நேவில இருந்து நிறைய வார்ஷிப்பும் போய் அங்க ரெஸ்கியூ பணியில ஈடுபட்டதா இந்தியன் நேவி சைட்ல இருந்து சொல்லப்படுது. ஸோ இதுல இருந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி என்னன்னா இந்தியா தான் பாத்தீங்கன்னா அவங்களோட போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்க ஈரானை அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்தியா சொன்னதா நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஆனாலும் இந்தியன் சைட்ல இருந்து சொல்றாங்க நாங்க அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்களாம் நாங்க சொல்ல கிடையாதுங்க. அமெரிக்கா தான் பாத்தீங்கன்னா அவங்க இன்டர்நேஷனல் பார்டர் போனக்கு அப்புறம் தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் சைட்ல இருந்து சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு சம்பவத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சம்மரைன்ஸ்ல இருந்து மிசைல் லான்ச் பண்ண அதே சம்மரைன்ல 3 ஆஸ்திரேலியன் ட்ரூப்ஸ் பத்தினா இருந்ததா அந்த ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டரான ஆண்டோனி பத்தினா சொல்றாங்க. இது எதனால அதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் பத்தினா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அக்வாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, யுஎஸ் அந்த யூகே அப்படின்னு சேர்ந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து நியூக்ளியர் கேப்பபிள் சம்மரைன்ஸை பத்தினா வச்சு இவங்க யூகேவும் யுஎஸும் இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா இந்த அக்வாஸ் அப்படிங்கிற இந்த ட்ரைனிங். அப்படிப்பட்ட இந்த ட்ரைனிங்கை சேர்ந்த அந்த 3 ட்ரூப்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சம்மரைன்ஸ்குள்ள இருந்ததா அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஆண்டோனி பாத்தீங்கன்னா நேத்து கிளைம் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இது மட்டும் இல்லாம ஈரான் சைட்ல இருந்து நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வேர்ல்டுலயே ஒரு 20% ஆயில்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோஸ்ங்கிற இந்த ஒரு இடத்து வழியா தான் டிராவல் ஆகுது. இது இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரான். இந்த ஹார்மோஸ்ல இருந்து ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்த ஹார்மோஸ் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறது எல்லா நாட்டுக்கும் கிடையாது. எங்க ஃப்ரெண்ட்லி நாடான யாரு வேணாம் இந்த ஹார்மோஸை தாண்டி நீங்க போலாம். உங்க கப்பலை பாத்தீங்கன்னா நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம். ஆனால் யுஎஸ், இஸ்ரேல், யூரோப் யூனியன் அண்ட் அவங்களோட அலையன்ஸ் இதுல யாராச்சும் போனீங்கன்னா நாங்க கன்ஃபார்ம் அந்த கப்பலை பாத்தீங்கன்னா அடிப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய கப்பலையும் பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோஸ்ல ஈரான் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ட்ரம்ப் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரான் என்ன வேணா சொல்லட்டும், நீங்க எல்லாரும் இந்த ஹார்மோஸை தாண்டி போங்க, நாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா யுஎஸ் நேவி உங்களுக்கு செக்யூரிட்டி தருவோம், பாத்துக்கலாம். ஈரானியன் நேவி பெருசா இல்ல அமெரிக்கன் நேவி பெருசா அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பத்தினா சொல்லி இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஐஆர்ஐஎஸ் டெனா அப்படிங்கிற இந்த ஷிப்பு மட்டும்தான் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னொரு செகண்ட் ஷிப்பும் ஒன்று இருக்கு, ஐஆர்ஐஎஸ் புஷ்லர் அப்படிங்கிற இந்த ஷிப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியன் ஓஷன்ல தான் இருக்கு. இதுக்குள்ள மொத்தம் 208 பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்புக்குள்ள இருக்கிறாங்க. இதை பார்த்த ஸ்ரீலங்கன் நேவி தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. கொழும்போ போர்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தது. அப்புறம் இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் யோசிச்சு மறுபடியும் யூஎஸ் பார்த்தீங்கன்னா அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீலங்கா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த போர்ட்டை கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருகோணமலை அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ஈரானுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னும் இந்த ஷிப்ல 208 பேர் இருக்காங்க. மறுபடியும் அமெரிக்கா அட்டாக் பண்ண கூடலாம். ஸோ இன்னும் இந்த ஷிப்பு இங்கிருந்து ஈரானுக்கு போற வரைக்கும் ஈரான் பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ட்ரம்ப் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்க வேண்டாம்னு நான் சொன்னதா நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் நான் இப்போ சொல்றேன், நீங்க 30 நாளைக்கு மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்கன்னா ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிளிக்ட் குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்மோஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல இருந்து மட்டும் இந்தியன் ஷிப்ஸ் மொத்தம் ஆயில் கேரி பண்ணிட்டு வர இந்தியன் ஷிப்ஸ் மட்டும் மொத்தம் 36 இந்தியன் ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோஸ்ல பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி நிறுத்தப்பட்டிருக்கு. 1079 சேலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 36 ஷிப்ல பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இந்த கான்ஃபிளிக்டை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும்னா கான்ஃபிளிக்ட் எதை நோக்கி போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மெயினா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்தை யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 நாட்டுக்குள்ள இன்னுமே போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் அது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஈரான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நிகர்சனம்.
நான் அடுத்து இதுல வேற ஏதாவது அப்டேட் இருந்தா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். Until then, bye from Vignesh. Bye.